சுலைமான் அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்தில் இருந்த ஒரு பறவை தான் ஹுத்ஹுத் என்ற பறவை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எத்தனையோ விசேடமான மனிதர்களுடைய சம்பவங்களை சொல்லும் இந்த குர்ஆனிலே ஒரு பறவையுடைய செய்தியை இந்த ஹுத்ஹுத் என்ற பறவையை சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வைத்திருந்தார்கள். எதற்கு வைத்திருந்தார்கள்? ஹுத்ஹுத் என்ற இந்த பறவைக்கு தெரியும் பூமியில் எந்த இடத்தில் தண்ணீர் இருக்கிறது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் பிரயாணம் செய்யும் பொழுது ஹுத்ஹுதை அழைத்து செல்வார்கள். அல்லாஹ் ஒரு தட்டு கொடுத்திருந்தான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு. ஃப்ளைட்டை போல ஒரு தட்டு, முழு படையையும் அதிலே ஏற்றுவார்கள். பலஸ்தீனிலிருந்து திமிஷ்க் வருவார்கள், திமிஷ்கிலிருந்து ஆப்கானிஸ்தான் வருவார்கள். பகல் சாப்பாட்டுக்கு திமிஷ்கிலே, இரவு சாப்பாடு காபூலிலே சாப்பிடுவார்கள். இவ்வாறு உலகத்தை சுத்தி கொண்டிருப்பார்கள் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய இந்த படையில் இருந்த ஒரு படைதான் ஹுத்ஹுத் என்ற பறவை. நாள் காணவில்லை பிரயாணத்தின் பொழுது. அல்லாஹ் அவ்வாறே தொடங்குகிறார். இது கதை அல்ல, இது குர்ஆன் எங்களுக்கு சொல்லி தந்த ஒரு உபதேசம். பறவையை காண இல்லை, தேடுறாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சொன்னாங்க ஹுத்ஹுத காணலையே, எங்க போயிட்டு ஹுத்ஹுத்? அம் கான மினல் காயிபீன் أو لأذبحنه أو ليأتيني بسلطان مبين. இந்த ஹுத்ஹுத் பறவை என்கிட்ட வரணும், ஒன்று தெளிவான ஆதாரத்தை கொண்டு வரணும், எங்க போனது, அல்லது நான் அதற்கு வேதனை செய்வேன். இந்த ஹுத்ஹுதுக்கு வேதனை செய்வாங்க, சிறகு எல்லாத்தையும் உடைச்சு வேதனை செய்வாங்க அந்த காலத்துல. இப்ப இந்த ஹுத்ஹுத் பறவை வருது பறந்து. கொஞ்சம் போகல, அல்லாஹ் தூரம் போகல, இவ்வாறே அல்லாஹ் சொல்றேன். இந்த ஹுத்ஹுத் பறவை பறந்து வருது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தோட பேசுது. இப்ப இந்த பறவை என்ன சொல்லுது? فقال احط بما لم تحط به. விடயத்தான கொண்டு வந்திருக்கிறேன். என்ன விடயம்? وجئتك من سبأ بنبأ يقين. பக்கத்துல இருக்க ஒரு நாடு சபா என்ற நாடு சொல்லுது ஹுத்ஹுத். சபா நாட்டுடைய ஒரு செய்தியை கொண்டு வந்திருக்கிறேன் உங்களுக்கு, உறுதியான செய்தியான. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்தின்னு கேட்கிறாங்க. இப்ப இந்த பறவை சொல்லி ஊதியத் மின் குல்லி ஷைஇன் வலஹா அர்ஷுன் அதீம் சொல்லுது. அந்த நாட்டை ஆள்றதாக ஒரு பெண்ணை கண்டே இந்த பறவை சொல்லுது. அந்த நாட்டுடைய அரசி யாரு? ஒரு பெண். யாரு? பல்கீஸ். பல்கீஸ் பின் ஷராஹீல். கேள்விப்பட்டிருப்பேன், பல்கீஸ் என்ற ஒரு பெண் இருந்தால். அவ்வாறு பல்கீஸ் தான் சபா ஆட்சி செய்கிறார். குர்ஆன்ல தனியொரு சூறாவே இருக்கு, சூரா சபா என்று. தனியொரு சூறாவே குர்ஆன் இருக்குது, சூரத்து சபா. இந்த ஹுத்ஹுத் பறவை சொல்லுது வஊதியத் மின் குல்லி ஷை. அந்த பெண்ணுக்கு எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்குது. அதே நேரம் வலஹா அர்ஷுன் அதீம், பிரம்மாண்டமான சிம்மாசனமும் இருக்குது அவருக்கு. அதுல உட்கார்ந்து இருப்பா பல்கீஸ். பிரம்மாண்டமான சிம்மாசனம். சிம்மாசனம் என்றா கதிர மாதிரி அல்ல, இது அதுலதான் உட்கார்ந்து இருப்பா. இதெல்லாம் இந்த ஹுத்ஹுத் பறவை பார்த்துட்டு வந்து சொல்லுது. ஆனா முக்கியமான விடயம் என்ன சொல்லுது தெரியுமா? வஜத்துஹா வ கௌமஹா யஸ்ஜுதூன லிஷம்ஸி மின் தூனில்லாஹ். அந்த பறவை சொல்லுது, சுலைமான் அவங்களையும் அவங்களோட ஊர் மக்களையும் பெற்றுக்கொண்டேன், அல்லாஹ்வை விட்டுட்டு சூரியனை வணங்குகிறார்கள். இதுதான் அந்த இடத்துல முக்கியம். அல்லாஹ் எத்தனையோ உலகத்துல பறவைகள் வாழ்ந்து சாகுது. ஏன் அல்லாஹ் இந்த ஹுத்ஹுத குர்ஆன்ல சொல்லும்? இது சொல்லுது அவங்களை பெற்றுக்கொண்டேன், சூரியனை வணங்குகிறார்கள். யஸ்ஜுதூன லிஷம்ஸி மின் தூனில்லாஹ் வஸய்யன லஹுமுஷ் ஷைத்தானு அஅமாலஹும் ஃபஸத்தஹும் அனிஸ் ஸபீலி ஃபஹும் லா யஹ்ததூன். ஷைத்தான் அவங்களுக்கு சூரியனை வணங்கும்படி அப்படியே அலங்கரித்து காட்டிட்டார். அதோட நிறுத்தாட்டல சொல்லுது அல்லா யஸ்ஜுது லில்லாஹி அல்லதி யுக்ரிஜுல் ஹபஅ ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்ض வயஅலமு மா துக்ஃபூன வமா துஅலினூன். அல்லாஹ்க்கு மட்டும்தானே சுஜூத் செய்யும். சூரியனுக்கு சுஜூத் செய்றாங்களே இந்த ஊர் மக்கள், என்ன செய்யறது? அல்லாஹு லா இலாஹ இல்லா ஹுவ ரப்புல் அர்ஷில் அதீம். அல்லாஹ் தான் மிக மகத்தானவன், பிரம்மாண்டமான அர்ஷிக்கு சொந்தக்காரன் அல்லாஹ்.
எது பேசிய வார்த்தை? ஹுதூத். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சந்தேகம், பொய் சொல்லுதோ, இவ்வளவு பெரிய கவலை வந்துட்டு இந்த பறவைக்கு, எங்களுக்கு எப்பயாவது ஒரு நாட்டை பத்தி கவலை வந்திருக்குதா? ஹுதூத்ல இருந்து படிக்கிற பாடம் இதுதான். எங்களுக்கு எத்தனை கூட்டாளிமா இருக்கு, சூரியனை வணங்குறோம், சிலைகளை வணங்கக்கூடியவோ. கண்ணியமிக்க சகோதரர்களே, தாயிகளுடைய அந்தஸ்து இதுதான். தாயிங்கிறது உலமாக்களுடைய அந்தஸ்து தான். உலமாக்கள் பேசிட்டு இருக்கிறாங்க, ஹாஃபில்மாருடைய அந்தஸ்து தான். மக்கள் மதிக்கட்டும் மிதிக்கட்டும், அது பரவாயில்லை. இது ஹலால், இது ஹராம் பேசுறது உலமாக்களுடைய கடமை. இது ஃபர்த், இது சுன்னத். அந்தஸ்து இதுதான். அல்லாஹ் அந்த உலமாக்களை வாழ வைப்பான் இன்ஷா அல்லாஹ். இந்த ஹுதுஹுதுக்கு வந்த கவலை யார் யாருக்கெல்லாம் வருகிறதோ அவர்கள் எல்லோருமே சிறந்தவர்கள். சமூகத்தை பற்றியும் உம்மத்தை பற்றியும் கவலைப்படுது இந்த ஹுதூத். கவலையில வந்து சொல்லுது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு சந்தேகம் வந்துச்சு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் அப்படியே குர்ஆன்ல சொல்றான், قال سننظر أصدقت أم كنت من الكاذبين. ஹுதூத், பாப்போம் நீ உண்மை சொல்றியா பொய் சொல்றியா. என்ன செஞ்சாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம்? உடனே ஒரு கடிதம் ஒன்று எழுதினாங்க. சொன்னாங்க, இந்த கடிதத்தை கொண்டு போய் அந்த பல்கீஸிடம் கொடு. اذهب بكتابي هذا فألقه إليهم ثم تول عنهم فانظر ماذا يرجعون. அப்படியே சம்பவம் குர்ஆன்லயே வருதாளா? கையால மடியால ஒன்று போட தேவையில்லை சம்பவம். இந்த கடிதத்தை கொண்டு போய் போடுங்க, என்ன சொல்றாங்கன்னு பாப்போம் பதில். அந்த கடிதத்தில் எழுதியிருந்தாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் என்ன கடிதத்தில் எழுதியிருந்தாங்க? கடிதத்தை ஹுதுஹுது பறவை திரும்ப எடுத்துட்டு போகுது சொன்னில சுமந்து. ஹுதுஹுது என்ன 10 கிலோவா? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஏன் ஹுதுஹுதை திரும்ப அனுப்பும்? இவ்வளவு பெரிய ஒரு நாட்டுக்கு தூதர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சபையில் இல்லாத ஜின்களா? இஃப்ரீத் என்ற ஜின் இருந்தது. பெரிய பெரிய கல்விமான்கள் இருந்தாங்க, பெரிய பெரிய அறிவாளிகள் இருந்தாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய சபையில். பின்னால விளங்கும் போது யாரையும் அனுப்ப இல்லை. யார் அனுப்பினாங்க? அதே ஹுதுஹுதைத்தான் அனுப்பினாங்க. ஏன்? யாருக்கு கவலை இருக்கிறதோ அவர் தான் வேலை செய்யும். யாருக்கு சிந்தனை இருக்குதோ அவருக்கு தான் அது தேவை. அல்லாஹும் அவ்வாறு தான் சகோதரர்களே. அல்லாஹ் இன்று நாங்க கனடாவில் ஹுதுஹுதை பத்தி ஜும்மா ஓதிட்டு இருக்கோம்டா, அந்த ஹுதுஹுடைய அந்தஸ்து என்ன? அந்த ஹுதுஹுடைய அந்தஸ்து என்ன? நாங்க குர்ஆனை தெரியாம ஓதிட்டு இருக்கிறோம், கருத்து தெரியாம ஓதுறோம் குர்ஆனை, ஆனா ஹுதுஹுதை பத்தி தான் ஓதுறோம். அந்தஸ்து என்ன ஹுதுஹுடைய? ஏன்? இந்த கவலை பொறுமதியான கவலை. சமூகத்தை பத்தி கவலைப்படுவது, வாலிபர்களை பத்தி கவலைமே. அதே போல ஜும்மாவுல வட்டியை பத்தி பேசுறீங்க, ஒன்றும் இல்லை. நீங்க வட்டி எடுத்து தின்னாலும் ஒன்று, வட்டி எடுத்து நாசமானாலும் ஒன்று. எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. எங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? கியாமத்து நாளுடைய பைத்தியக்காரவங்க இல்லை. இதுக்கு விருப்பமா உங்களுக்கு? இதுக்கு விருப்பமா? கியாமத்துடைய உலகத்தில் எங்களுக்கு தெரிந்தால் ஹோம்லெஸ், ஹோம்லெஸ்ஸாவோட பிள்ளை மாறினா எவ்வளவு கவலை இருக்கு. இந்த வாரம் ஒரு பங்களாதேஷ் பொடியன் ஹோம்லெஸ், வீட்டை விட்டு தட்டுறாங்க. இப்ப நடுநிசையில கொஞ்சம் தூங்குறதுக்கு இடம்தான். பக்கத்தவன் சொல்றான், இவன் ஹோம்லெஸ் ஆகிட்டு எடுத்துறாங்க. முஸ்லீம் என்ன செய்யுது? உள்ளு கிடைக்கலுமா? பைத்தியம் பிடிச்சிட்டு தலையில அடிச்சுட்டு எல்லாம் 24 மணித்தியால ஊதிட்டு இருக்கிறான். சகோதரர்களே, கியாமத்து நாள் குர்ஆனுடைய ஆயத், ஹதீஸ் அல்ல, இது உறுதியான விடயம். இது கியாமத்துடைய நாளையுடைய பைத்தியக்காரர்கள் யார்? வட்டி சாப்பிடு. இல்லாட்டி நாங்க பேச வேண்டிய அவசியம் இல்லை. இதெல்லாம் நாங்களும் ஒரு வாகனத்தை எடுத்துட்டு நாங்களும் ஒரு வீட்டை வாங்கிட்டு எங்கட பாட்டுல இல்ல சகோதரர்களே, பாதுகாக்கணும். பாவம், உலகத்தில் ஏதாவது தண்டனை வந்துட்டா தப்பிட்டு போய் தருவாங்க. ஆனா கியாமத்துடைய நாளையுடைய பைத்தியக்காரர்களை விளங்கும் உலகத்துல வட்டி சாப்பிடும். அதுக்குதான் பேசுறோம், இல்லாட்டி அவசியம் இல்லை. நீங்க வீட்டு எடுத்து வாழுங்க, வாகனம் எடுத்து ஓடுங்க, கோடிக்கணக்கு கடன் எடுங்க, இல்லாட்டி களவெடுங்க, ஒரு பிரச்சனையும். சமூகத்துக்கு தெளிவுபடுத்துற கடமை எங்களுக்கு இருக்கு. உங்களை பாதுகாக்கிற கடமை உலமாக்களுடைய கடமை. அதனாலதான் வட்டியை பத்தி பேசுறோம். இல்லாட்டி அவசியம் இல்லையே வட்டியை பத்தி பேசுறதுக்கு. என்ன எங்களுக்கு என்ன தேவை இருக்குது? வட்டியை பத்தி பேசுறதால எங்களுக்கு ஏதாவது பெனிஃபிட் இருக்குதா? சகோதரர்களை தவிந்து கொள்ளும். கியாமத்தில் எழும்ப போல மஸ், பைத்தியம் பிடிச்சவனா எழும்பினீங்கன்றா மானம் போயிடுமே காத்து. முழு உலக மக்களும் பார்த்து, அடே இவன் வட்டி திண்டோ வந்திருக்கிறானே உலகத்து, அதோட மானம் போயிச்சேண்டா மானம் திரும்ப வரா. கண்ணியமிக்க சகோதரர்களே, சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் இந்த கடிதத்தை எழுதுறாங்க. என்ன எழுதுறாங்க? கடிதம் போகுது. கடிதத்தை கொண்டு போய் ஹுதுஹுது பறவை கொண்டு போய் போடுது. உடனே பல்கீஸ் அரசி கடிதத்தை பார்க்கிறா.
கடிதத்தை பார்த்துட்டு சொன்னா, قالت يا ايها الملأ اني القي الي كتاب كريم. சொல்றா, எங்கிருந்து வந்திருக்குது கடிதம்? இன்னஹு மின் சுலைமான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாமிடமிருந்து வந்த கடிதம். கடிதம் சுருக்கம். என்ன கடிதம்? இன்னஹு பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குர்ஆன்ல நடுவுல வர பிஸ்மில் இல்ல. குர்ஆன் ஓதப்போ நீங்க பாருங்க, எல்லா பிஸ்மிலும் ஆரம்பத்துல தான வரும். 113 114 பிஸ்மியும் ஆரம்பத்துல வரும். ஆனா ஒரே ஒரு பிஸ்மி குர்ஆன் நடுவுல வரும். அது சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய கடிதம். அது وَإِنَّهُ بِسْمِ اللَّهِ الرَّحْمَنِ الرَّحِيمِ. சுருக்கமான கடிதம். என்ன கடிதம்? أَلَّا تَعْلُوا عَلَيَّ وَأْتُونِي مُسْلِمِينَ. நீங்க கடிதத்தை பார்த்ததோட பல்கீஸ் என்ன செய்யறாங்க? என்ன செய்யறது? கடிதத்தை போட்டுட்டு ஹுதூத் வந்துட்டு, ஹுதூத் பறந்து வந்துட்டு திரும்ப வந்துட்டு சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு வேணும் இவர் சொன்னது உண்மையா பொய்யா? இப்ப பல்கீஸ் இருந்த தலைவர்களோட மஷூரா, பார்லிமெண்ட் அவங்கள கூட்டம் கூட்டிட்டு படை தலைவர்கள் எல்லாத்தையும் மஷூரா பண்றாங்க. அதையும் சொல்றாங்க. قالت يا ايها الملأ افتوني في امري ما كنت قاطعة امرا حتى تشهدون. பல்கீஸ் கேக்குறா, எவ்வளவு பெரிய பெண்ணா இருந்தாலும் இன்டெலிஜென்ட். சொல்லுவாங்களே பெண் புத்தி பின் புத்தி என்று. இல்ல, எல்லா இடத்துலயும் இல்ல. சில நேரம் பெண்கள் இருப்பாங்க இன்டெலிஜென்டா இருப்பாங்க. பல்கீஸ் இன்டெலிஜென்டான பெண். கேட்டாங்க, மஷூரா சொல்லுங்க, என்னப்பா செய்யறது? கடிதம் வந்திருக்கே சுலைமானிடம் இருந்து. உடனே படையெல்லாம் சொல்லுது. படையில சொல்றாங்க, قالوا نحن أولو قوة وأولو بأس شديد والأمر إليك فانظري ماذا تأمرين. எல்லா அமைச்சர்களும் சொன்னாங்க, நாங்க பலசாலிகள். نحن أولو قوة وأولو بأس. நீங்க என்ன சொல்றீங்களோ நாங்க செய்வோம். எப்படி தைரியம் கொடுத்தாங்க பல்கீஸ். பல்கீஸ் யோசித்தாங்க. யோசிச்சுட்டு பல்கீஸ் முடிவெடுக்கிறா. எப்படி சொல்றா? قالت إن الملوك إذا دخلوا قرية أفسدوها وجعلوا أعزة أهلها أذلة وكذلك يفعلون. உடனே சொன்னா பல்கீஸ், எப்பொழுதும் ஒரு சமூகம் இன்னொரு நாட்டுக்கு புகுந்தாங்கண்டா இந்த நாட்டில் உள்ள கண்ணியமானவங்கள் எல்லாரையும் கேவலமாக்கிட்டுருவாங்க யுத்தம் நடந்தா. அதால நான் ஒரு திட்டம் ஒன்று கொண்டு வர போறேன். பல்கீஸ் என்ன? وَإِنِّي مُرْسِلَةٌ إِلَيْهِمْ بِهَدِيَّةٍ فَنَاظِرَةٌ. சொன்னா பல்கீஸ், நான் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஹதியா கொஞ்சம் அனுப்பி பார்க்கிறேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு என்ன செய்ய போறேன்? பெருமதியான வஸ்துக்களை ஹதியாவை அனுப்ப போறேன். فَنَاظِرَةٌ بِمَا يَرْجِعُ الْمُرْسَلُونَ. என்ன செய்தார்கள் பார்ப்போம். இப்பொழுது பல்கீஸ் அதிகமான பெருமதியான சொத்துக்கள் எல்லாம் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அனுப்புறார். சொத்துக்களை பார்த்ததோட அல்லாஹ் உலக ஆட்சியை கொடுத்திருக்கிறார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாம். சொத்துக்களை பார்த்ததோட சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் ஒரே ஒரு வார்த்தையில சொன்னாங்க, فَلَمَّا جَاءَ سُلَيْمَانُ قَالَ أَتُمِدُّونَنِي بِمَالٍ فَمَا آتَانِيَ اللَّهُ خَيْرٌ مِمَّا آتَاكُمْ بَلْ أَنْتُمْ بِهَدِيَّتِكُمْ تَفْرَحُونَ. சொன்னாங்க, இதை விட சிறந்த அல்லாஹ் எனக்கு தந்திருக்கிறார். உங்களோட சொத்தை வச்சு நீங்க சந்தோஷப்படுங்க, எடுத்துட்டு போங்க எல்லாத்தையும். சொன்னாங்க சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், ارجع إليهم فلنأتينهم بجنود لا قبل لهم بها ولنخرجنهم أذلة وهم صاغرون. திரும்பி போங்க, நான் ஒரு படையோட கொண்டு வரேன் உங்களோட சபக நாட்டுக்கு. அந்த படைக்கு தான் யுத்தம் நடக்கும், உங்களை யாரும் மீத மாட்டீங்க, எல்லாமே கேவலம் அடைஞ்சிருவீங்க. இப்ப உடனே பல்கீஸுக்கு வந்துட்டா செய்தி. உடனே பல்கீஸ் என்ன செய்யறா? ஒரே ஒரு முடிவு என்ன? யுத்தம் செஞ்சிடக்கூடாது. தான் பெண்ணுடைய புத்தி என்று சொல்ற. யுத்தத்துக்கு போனா தோத்துருவோம். உடனே பல்கீஸ் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை நாடி வாரா. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை தேடி வா. பல்கீஸ் அலைஹிஸ்ஸலாம் மஜ்லிஸ்ல இருந்தவங்கள்ட்ட பார்த்து கேட்டாங்க, யா அய்யுஹல் மலவு அய்யுகும் யஅதீனி பிஅர்ஷிஹா قبل أن يأتوني مسلمين. உடனே கேட்டாங்க, உங்களை யாராவது இருக்கிறீங்களா பல்கீஸ் இங்க வந்து சேர்றதுக்கு முன்னால பல்கீஸுடைய சிம்மாசனத்தை கொண்டு வந்து வைக்கணும் இந்த இடத்துல, யார் சார் இருக்கீங்களா கேட்டதோட உடனே அந்த சபையில் இருந்த இஃப்ரீத்தும் மினல் ஜின், ஜின்கள் 5 வகை, 5 வகையான ஜின்கள் இருக்கு உலகத்தில். அந்த 5 வகையில ஆக பிரம்மாண்டமான
பலசாலியான ஜின்கள் தான் இஃப்ரீத் என்ற ஜின். இந்த இஃப்ரீத் என்ற ஜின் சொன்னது உடனே أنا آتيك به قبل أن تقوم من مقامك وإني عليه لقوي أمين. சொன்னது சுலைமான் அலைஹிஸ்ஸலாம், இந்த இடத்திலிருந்து எழும்புறதுக்கு முன்னால நான் இந்த சிம்மாசனத்தை வைப்பேன், நான் அதற்கு சக்தி உடையவர். எவ்வளவு சக்தியா இருக்கும் அது இஃப்ரீத் என்ற ஜின். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அந்த இடத்திலிருந்து எழும்புறதுக்கு முன்னால் நான் வைப்பேன். எவ்வளவு தூரத்தில் தூக்கிட்டு வரணுமே அது. இந்த நேரம் அந்த சபையில் ஒரு ஆலிம் இருந்தார். ஜின் அல்ல, இவர் ஆலிம். இவருக்கு இஸ்முல் ஆதம் கொடுக்கப்பட்ட ஆலிம். அந்த ஆலிம் உடனே சொன்னார், அல்லாஹ் குர்ஆனில் சொல்றார், قال الذي عنده علم من الكتاب علم من الكتاب. கொஞ்சம் அறிவு. சில இடங்கள்ல சகோதரர்களே உலமாக்கள் பொறுமையா இருப்பாங்க, சில இடங்கள்ல. அந்த பொறுமையை கண்டு ஏமாந்துடக்கூடாது. அல்லாஹ் சில உலமாக்களுக்கு இஸ்முல் ஆதமை கற்றுக் கொடுத்திருக்கிறார். அவர்களுடைய துவா வேலை செஞ்சு வரலாற்றில் எவ்வளவு விடயங்களை பார்க்கலாம். இமாம் புகாரில இருந்து சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஒவ்வொரு காலங்களில். நான் சென்ற குத்பாவில் உங்களுக்கு விளங்கப்படுத்தினேன். ஒரு மையத்தை எழுப்பாட்டி, ஒரு ஜனாசா, மவுத், பிள்ளை மவுத், எவ்வளவு பெரிய துவாவா இருந்திருக்கும். உடனே அந்த ஆலிம் சொன்னார் சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து, أنا آتيك به قبل أن يرتد إليك طرفك. சுலைமான், நீங்க கண்ணை மூடி திறப்பதற்கு இடையில இந்த இடத்துல வைப்பேன். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, சரி வை. கண்ணை மூடி திறந்தாங்க, முன்னுக்கு பல்கீஸுடைய சிம்மாசனம். அல்லாஹ் அக்பர். உடனே சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு ஆச்சரியமா போயிடுச்சு. பல்கீஸுடைய சிம்மாசனம் முன்னால வந்துட்டு வச்சுட்டார் அந்த ஆலிம். ஜின்னை விட பவரா இருந்தார் ஆலிம். முன்னால சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்தார். இவ்வளவு பெரிய ஆக்கள் அல்லாஹ் இந்த சபையில தந்திருக்கிறியே. சகோதரர், நீண்ட சம்பவம். சிம்மாசனத்தை கிரேஷ் பண்ணி வச்சிருந்தாங்க, அழகாக்கி வச்சிருந்தாங்க, விளங்காத மாதிரி ஒரு தண்ணிக்குள்ள மாறி வச்சிருந்தாங்க. பல்கீஸ் கேட்டாங்க, இது யார சிம்மாசனம்? அவருக்கு விளங்கல்ல. கடைசியில பல்கீஸ் இஸ்லாத்தை தழுவி அஸ்லம் துமா சுலைமான் லில்லாஹி ரப்பில் ஆலமீன், நான் இஸ்லாத்துக்கு வாரேன் என்று உடனே பல்கீஸ். சகோதரர்களே, சகோதரிகளே, இந்த இஸ்லாத்துக்கு காரணம் ஒரு பறவை. ஹுதுஹுத் என்ற பறவையுடைய கவலை ஒரு நாட்டுடைய இஸ்லாத்தின் காரணமாக மாறியது. சகோதரர்களே, ஷாபானுடைய மாதம் எவ்வளோ இபாதத் செய்கிறோம், அதோடு சேர்த்து எங்களுக்கு ஒரு கவலை வரணும். உலகத்தை பற்றி, முஸ்லிம் அல்லாதவர்களை பற்றி ஒரு கவலை வரணும். கவலை வந்து இந்த இஸ்லாத்திற்காக ஒரு துவா, யா அல்லாஹ் நேர்வழியை கொடு இந்த நாட்டுக்கு, இந்த மனிதனுக்கு ஹிதாயத்தை கூடிய அல்லாஹ். அந்த பறவைக்கு வந்த கவலை எங்களுக்கு வரக்கூடாதா? இதுதான் தாவத். இதற்கு பேர் தான் தாவத் சகோதரர்கள், இதற்கு பேர் தான் ஃபிக்ர். இந்த கவலையை வைத்து அல்லாஹ் எங்களை உயர்த்துவார். ஹதீஸ்களிலே வந்திருக்கிறது, நல்லல்லாஹு இம்ரஅன், யா அல்லாஹ் ஒரு மனிதனுடைய முகத்தை அழகாக்கிய அல்லாஹ். நபி அவர்கள் துஆ கேட்டார்கள். அந்த மனிதன் சமிஅ மகாலதி என்ற ஹதீஸ்களை கேட்டு ஃபவஆஹா பாதுகாத்து வஅத்தாஹா கமா சமிஅஹா கேட்டதை போல மக்களுக்கு எத்தி வைத்தார்கள். நாங்க ஜும்மா ஓதுறோம், எவ்வளவு நன்மை கிடைக்கும் இந்த ஜும்மா. ஒரு பயான் பண்றோம், எவ்வளவு நன்மை கிடைக்கும் சகோதரர்களே. எத்தனை பேருக்கு இஸ்லாம் போய் சேரும். அந்தஸ்தில் உயர்ந்தவர்கள், செல்வத்தில் உயர்ந்தவர்கள். சகோதரர்களே, இதே சிந்தனை எங்களுக்கு வருமாக இருந்தா முஸ்லிம்களை பற்றி கவலை வரணும், காபிர்களை பத்தி கவலை வரணும். இந்த முஸ்லிம் தொழாம இருக்கிறாரே பாவமே, இந்த முஸ்லிம் ஹராத்ல இருக்கிறாரே பாவமே, கவலை வரணும். அந்த கவலை வருவதற்கு பேர் தான் மனிதன். கவலை வந்தா தானே செஞ்சு கொடுக்கலாம். சகோதரர், சும்மா தொழாம இருக்கிறாரே, எவ்வளவு கவலைப்படுறதுக்கு நாங்க இங்க இருக்குது விடயங்கள். சகோதரர்கள், வாலிபர்களை பத்தி கவலைப்படலாம், எத்தனையோ தொழுகை இல்லாதவங்களை பார்த்து கவலைப்படலாம், எவ்வளவு ஹராத் உள்ளவங்களை பத்தி கவலைப்படலாம், முஸ்லிம் அல்லாதவங்களை பத்தி கவலைப்படலாம். சகோதரர்களே, கவலை ஒரு காலத்தில் எங்களை உயர்த்தும். அல்லாஹ் எங்களை உயர்த்துவான், அவர்களுக்கும் அல்லாஹ் நேர்வழியை கொடுப்பார் இன்ஷா அல்லாஹ். அந்த ஹுதூத் என்ற ஒரு பறவையால் பல்கீஸ் இஸ்லாத்தை தழுவி, சபா நாடே இஸ்லாத்தை தழுவியதென்றால் அந்த ஹுதூதுடைய அந்தஸ்து என்ன சகோதரர்களே? இதைத்தான் அல்லாஹ் இந்த குர்ஆனிலே இந்த சம்பவத்தை விட்டு கற்றுத் தருகிறார். எனவே